நான் முன்னாடி இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இப்படின்னு சவால்லாம் விட்டிச்சானே. இப்போ உன் வீட்டுக்குள்ளேயே சொத்து பிரிச்சு கேட்டு சண்டை போட்டுக்கிறாங்களாமே. பாவம், நீ உன் குடும்பத்தை காப்பாத்த ரொம்ப போராடுறல்ல. ஆனா ரகுராமே சொத்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டான் போல. அததான் என்னால நம்பவே முடியல. ஏன்னா என் குடும்பம் ஏன் சொந்தம்னு நெஞ்சு நிமித்திக்கிட்டு சுத்துவாரு. இப்போ ஆளுக்கு வந்து சொத்தை கேட்டு நிக்கிறத பார்த்து கண்ல ரத்த கண்ணீரே வந்திருக்குமே. என்கிட்ட குடும்பத்தை எதுவும் செய்ய முடியாதுன்னு மிரட்ட இல்ல எச்சரிக்கை கொடுத்தல்ல. நான் எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த நண்டு இருக்குல்ல, நண்டு இன்னொரு நண்ட மேல ஏறி போக விடாதான். காலு பிடிச்சு இழுத்து இழுத்து விட்டுருமா. அந்த மாதிரி உன் குடும்பமே சேர்ந்து ரகுராம புடிச்சு தள்ளி விடுது. அவனும் தரையில விழுந்து கிடக்க போறான். ஜானகி, உனக்கு கோவலாம் வருதா? அதெல்லாம் உனக்கு வரவே கூடாது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி உன் குடும்பத்தை உன்னால காப்பாத்த முடியலல்ல. காலையில சொத்தை பிரிக்க போறாங்க. உன் குடும்பமே சுக்கு நூற செதற போகுது. எனக்கு துரோகம் பண்ண அந்த ரகுராம் தனி மரமா நிக்க போறான். அத பார்த்து நீ கதற போற. ரகுராம் கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கல, என் பேரு புவனேஸ்வரி இல்ல. இத்தனை வருஷமா நாம கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாமே போயிடுமே. ரகுராம் குடும்பம் மாதிரி ஒத்துமையா இருக்கணும்னு பேசினவங்க எல்லாம் இனிமே ரகுராம் குடும்பம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல போறாங்க. உங்க மாமியாரும் சித்தியும் வீட்டை அவங்க பேருக்கு எழுத சொல்றாங்க. பண்ண வீடு, மரக்கடை, தென்னந்தோப்புன்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெரிய வீடும் வேணுமா? நாளைக்கு எழுதும் போது அந்த வீட்டை கேட்டு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப சொத்தை பிரிக்கிறதும் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணுதான் சார். எந்த காரணத்துக்காகவும் எங்க சொத்து பிரியக்கூடாது. இப்ப சந்தோஷமா உனக்கு? இங்கேயே உட்கார்ந்து இருக்க? நல்ல சாங்கா போட்டு டான்ஸ் ஆட வேண்டியதானே? நீ செஞ்ச தப்பு எல்லாம் சேர்ந்து எங்க வந்து நிக்குது பாத்தியா? வீட்ல யாரும் சாப்பிடவும் இல்ல, மாமா ரூமை விட்டு வெளியவே வரல. சீனு, நான் பேசாத. இங்க பாரு, இது வரைக்கும் இந்த ஃபேமிலில சொத்து பத்துன்னு என்னைக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிட்டு எல்லாரும் கிளம்ப பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் அந்த கதிரும் தானே? என்ன பேசிட்டு இருக்க சீனு? நானா பார்வதி சித்தி கிட்ட சொத்தை எழுதி தர சொல்லி கேட்க சொன்ன? இல்ல உன் அம்மாவை சப்போர்ட் பண்ண சொன்னா? ஏய், அவங்க இப்படி எல்லாம் பண்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நீதான். நீ செஞ்ச தப்போட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? இப்ப விடிஞ்சா குடும்பம் அப்படியே உடைய போகுது. ஆளுக்கு சொத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு போக போறாங்க. மாமா பாவம் மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. சீனு, எல்லாத்துக்கும் என் மேல பழி சொல்லிட்டு இருக்காத. மாயா, நீ மட்டும் தனாவுக்கு அந்த கதிரை கல்யாணம் பண்ணி வைக்கலனா
இந்த வீடு நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கும். ஊர்க்காரங்க யாரும் மாமா பத்தி தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. பார்வதி அத்தி சொத்தை பிரிச்சு தர கேட்டிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். மாமா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. உன்னை சொந்த பொண்ணா தானே நினைச்சாரு. கோவில வச்சு கூட உன்னை அவர் பொண்ணாவே தத்தெடுத்தாருல. ஆனா அத பத்தி எதுவும் உனக்கு கவலை இல்லைல்ல. உன்னை பொண்ணா நினைச்ச பாவத்துக்கு அவர் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கு மேல அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். சார், இதை நிறுத்த வழியே இல்லையா? வாரிசுங்க எல்லாரும் கையெழுத்து போட ரெடியா இருந்தா இதை நிறுத்தவே முடியாதுமா. எப்பமா எந்திரிச்ச? தூங்குனா தானே? என்னது, ராத்திரி ஃபுல்லா தூங்கலையா? சந்தோஷத்தினால தூக்கம் வரலன்னு. நான் நினைச்ச மாதிரி அந்த ரகுராம் குடும்பம் மொத்தமா உடைஞ்சு போக போகுது. எதுக்காக நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேனோ அது நடக்க போகுது. இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அப்படி என்னமா வருத்தம்? அவங்க எல்லாரும் சொத்துக்காக அடிச்சு பிரிஞ்சு போறத என் கண்ணால பார்க்க முடியல. அந்த ஒரு வருத்தம் தானே. அம்மா, நம்ம பார்க்கலன்னா என்னம்மா, அதுதானே நடக்க போகுது. இப்படி தூங்காம இருந்தா உடம்பு என்னமா ஆகுறது? போமா, போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குமா. நீ எந்திரிக்கும் போது நான் நல்ல செய்தியா சொல்றேன். இல்லன்னு அந்த குடும்பம் 2ஆ 3ஆ உடைஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னு என் காதுல கேக்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அம்மா, அதான் லிங்க அங்க போயிருக்காருல்ல, அப்புறம் என்ன? அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே நமக்கு ஃபோன் பண்ணுவாரு. போன் வரட்டும். ரகுராமும் ஜானகியும் குடும்பம் இல்லாம தனியா நிக்கிறாங்கங்கறத நான் என் காதால கேட்டு நான் நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறேன். சார், இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எதுவும் பிரிச்செல்லாம் எழுத வேண்டாம். நீங்க கிளம்புங்க சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் மாமா எல்லாத்தையும் நேத்தே சொல்லிட்டாருல. நீங்க திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டேன். இவ்வளவு பிரச்சனைக்கு நீ தான் காரணம். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா சொத்தோட டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்ல எல்லாரும் கையெழுத்து பண்ணிட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வரலாங்களா? வேண்டாண்ண. வணக்கம். ஏங்க, உங்களுக்கு இங்க என்னங்க வேலை? எங்க நான் தான் மாமா வர சொன்னேன். ஓ, அப்போ குடும்பமா சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றீங்களா? இல்ல, உங்களுக்கும் ஒரு கௌரவம் மரியாதை எல்லாம் வேணும் தானே பார்வதி இதெல்லாம் பேசுறா. வக்கீல் சார், யார் யார் பேர்ல என்னென்ன எழுதியிருக்கீங்கன்னு தெளிவா படிச்சிருங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். ஏங்க, சொத்தையே பிரிச்சு எழுத வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல படிச்சு வர காட்டணுமா உங்களுக்கு? இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தகல, அது எப்படி? நாளை முன்ன கூட குறைய எழுதிட்டோன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாதுல்ல. இப்பவே தெளிவா தெரிஞ்சுக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது தானே. என் பொண்ணு இந்த வீட்டில் வந்து வாழணும்னு நினைச்சேன், அது நடக்கல. யார் யாரோ சேர்ந்து அதை கெடுத்து விட்டாங்க.
எங்க வீட்டு பொண்ணு பார்வதி அவளும் அப்படி ஏமாந்துடக்கூடாதுல்ல. சொத்து விவரங்களை படிங்க. படிச்சிடறேன் சார். இந்த வீட்டோட வாரிசான ரகுராம், பத்மா, அப்புறம் சிவராம். ரகுராம் சார் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க மனைவி ஜானகி பேர்ல எழுத சொல்லிட்டாரு. தென்னந்தோப்ப சிவராம் பேர்லயும், மாந்தோப்ப பத்மா பேர்லயும், ஊருக்கு வெளியில இருக்கிற 40 ஏக்கர் நிலத்தையும் 3 பங்கா பிரிச்சிருக்கு. அப்புறம் மரக்கடை, ரைஸ் மில்லு ஜானகி அம்மா பேர்ல எழுதியிருக்கு. சார், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என் பெரியப்பா இந்த கோவில வச்சு சார், அவர் வீடு எங்க இருக்கு? இங்கிருந்து 2 பில்டிங் தள்ளி லெஃப்ட் போயிட்டு ரைட்டு போனீங்கன்னா அங்க கேட்டா சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. சரிம்மா. பேங்க்ல இருக்கிற பணமும் நகைகளையும் 3 பங்கா சமமா பிரிச்சிருக்கு. வக்கீல் சார், எல்லாத்தையும் கரெக்டா படிச்சிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த படிக்காமையே விட்டீங்களே. என்னது? இந்த பெரிய வீட்டை யார் பேர்ல எழுதுனீங்கன்னு நீங்க படிக்கவே இல்லையே. சார், அது பத்மா மேடம் பேர்ல தான் இருக்கு. அவங்க தான் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஏய், என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? ஏன் ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு அலையற? ஏங்க, நீங்க பேசாம இருக்கீங்களா? என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லிதானே ஆகணும். ஏய், அது எப்படிங்க அவங்க பேருக்கு வரும்? ஏன் இப்ப என் பேருக்கு எழுதுனா என்ன? இல்லம்மா, உங்க புருஷன் ஏதோ பிசினஸ் பண்றான்னு பொழைக்க தெரியாம எல்லாத்தையும் தொலைச்சுட்டு இந்த வீட்டோட வந்து தங்கிட்டாரு. அதுக்காக இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி தரணும்னா எப்படி? நான் எப்படி பார்த்தா இந்த வீடு என் சகலைக்கு தானே வரணும். இங்க பாருங்க, தம்பிக்கு தான் பார்வதி கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சுல்ல. இங்க பாருங்க அண்ணி, அந்த நிலத்தை எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த வீடு எனக்கு வேணும். ஏய், நிறுத்தடி. என்ன வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கணுமா? இது என் அண்ணன் வாழ்ந்துகிட்டு இருக்க வீடு. அத சொந்தம் கொண்டாட இங்க யாருக்கும் உரிமை இல்ல. சகல, இது உங்க பூர்வீக சொத்து. இது பரம்பரை வீடு தானே, இதுலயும் உங்களுக்கு பங்கு இருக்குல்ல. ஏங்க, அதை இப்ப யாராவது கேட்டாங்களா? ஏங்க, மாமா சரியா தானேங்க சொல்றாரு. உங்களுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்குங்க. ஏன் அப்படி பார்த்தா எனக்கும் தான் உரிமை இருக்கு. ரகுராமையாவுக்கு அப்புறம் உரிமை கொண்டாட வேண்டியது என் சகலை தான். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அடுத்தடுத்து இந்த சொத்து இந்த வீடு எல்லாமே அவங்களுக்கு தானே போய் சேரும். ரகுராம் சம்பந்தி உங்க கல்யாணத்துக்காக எவ்வளவோ செலவு பண்ணிட்டாரு.
இதுல வீட்டையும் கேட்டா எப்படிங்க? இங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த வீட்டு காசு பணத்தை எல்லாம் ஒண்ணு கேட்கல. இது நான் வீடாவே பார்க்கல. என் அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கிறது இத கோவிலா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவர்தான் என் கடவுள். அவர் ஞாபகமா தான் இந்த வீடு எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப கோயிலுக்கு போய் சாமி கிட்ட, சாமி உன் கோயிலை கொடு நான் வேண்டிக்கிட்டேன்னு கேப்பியாடி நீ? ஏ பத்மா, சாமி இருக்கிற வரைக்கும் தாண்டி அது கோவில். சாமி இல்லைன்னா அது வெறும் கல்லும் மண்ணும் தான். ரகுராம் கிட்ட இருந்து இந்த வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எங்கடி போவான்? மா, என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். யாருக்கு எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிட்டோம். அண்ணா, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்த வீட்டுல பல ஞாபகம் இருக்கு. அதனால தானே நான் இதை கேக்குறேன். இங்க பாருங்க, நியாயமா பார்த்தா இந்த வீடு எங்க சகல பேருக்கு தான் வரணும். இந்த பாருங்க, என் உரிமையை என்னால விட்டு கொடுக்க முடியாதுங்க. நிறுத்துங்க. இந்த வீட்டுல தான் இதெல்லாம் நடக்கணுமா? சொத்துக்காக எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறீங்களே. எப்படி இருந்த இந்த குடும்பம்? அம்மா, எனக்கு சேர வேண்டியதானம்மா நான் கேட்கிறேன். அக்கா, இப்போ உனக்கு என்னக்கா வேணும்? இந்த சொத்து தானக்கா வேணும்? எல்லா சொத்தையும், ஒட்டுமொத்த சொத்தையும் நீயே எடுத்துக்க. எனக்கு எதுவுமே வேணாக்கா. டேய், நான் என்ன எல்லாமே எனக்கு கொடுங்க நான் கேக்குறேன். இந்த ஒரு வீட்டை தானே கேக்குறேன். ரகு, நீயாவது உங்களுக்கு பேசி புரிய வைப்பா. அதான் சொல்லிட்டேனம்மா, யாருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கட்டும். ஐயோ, என்னப்பா இப்படி சொல்ற? அம்மா, இங்க கோவில வேலை செய்யறாருல கோதண்டராமன், அவர் வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து 5வது வீடு. சரி, தேங்க்யூ. வந்துடுறேன் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா வா. இங்க கோவில வேலை பார்க்குற கோதண்டராமன் சார் இருக்காரா? அது நான் தான்மா. சார், என் பேர் மாயா. தெரியுமா? ரகுராம் ஐயாவோட பொண்ணு தானே? ஆமா சார். சொல்லுங்கம்மா. ரொம்ப எமர்ஜென்சி சார். சரிம்மா, வா, என் கூட எடுத்துறேன். இப்ப என்ன, இந்த வீடை நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டல. இத அக்காவே எடுத்துக்கட்டும். அக்காவே எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கக்கா, எடுத்துக்க. மாமா, என்ன மாமா நீங்களும் இப்படி சொல்றீங்க? சீனு, என்ன என்னடா பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணட்டும்? ஏய், இவங்களுக்கு இங்க இருக்கிற மனுஷங்களை விட எல்லாருக்கும் இந்த வீடு தான் பெருசா போச்சுல்ல? எனக்கு எங்க அண்ணன் எங்க இருக்காரோ அதுதான் கோவில். அவர் இல்லாத வீடு எனக்கு எதுக்கு? அதான் தம்பியே வேண்டான்னு சொல்லிட்டானே. சகல, நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. அப்போ வீட்டை பத்மாமா பேர்லயே மாத்திரலாங்களா சார்?
என்னம்மா தங்கச்சி இன்னும் அப்படியே இருக்க? அண்ணே, லிங்கத்துக்கிட்ட இருந்து போனே வரல. அங்க என்னாச்சு? சொத்து பிரிச்சிருப்பாங்களா? அத பார்த்து ரகுராமும் ஜானகியும் அழுதுகிட்டு இருப்பாங்கல்ல? ஆமா, அந்த வீட்டை யார் எடுத்துப்பா? சிவராம வாங்க போறதா லிங்கம் சொன்னாரு. கண்டிப்பா அந்த பத்மாவும் அந்த வீட்டை கேட்டிருப்பா. அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கோம்ல. எனக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க உடனே அந்த லிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ அம்மா, கொஞ்சம் இருமா. இப்ப அங்க ஃபோன் பண்ணி லிங்கத்துக்கிட்ட பேசினா அங்க வீட்டில் இருக்கிற யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாம என்ன பண்றது? நாம ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்ற கேள்வி வரும். அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அது இல்லைன்னு ஜானகி ஒருவேளை பேசி பத்மாவோட மனசை ஏதாவது மாத்திட்டா? அம்மா, பேசினா மாறுறவங்களா அவங்க? 2 பேரும் எப்படா சொத்து கிடைக்கும்னு நிக்கிறாங்க. கண்டிப்பா சொத்தை பிரிச்சு வாங்க தான் போறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீ பொறுமையா இரு. சார், இப்போ நீங்க மட்டும் தான் சார் கையெழுத்து போடணும். நிறுத்துங்க. நான் இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டேன்.